கௌதம் காட்டுன அந்த ஒரு வீடியோவால மிக பரபரப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி குடுத்த அந்த ஆதாரங்கள வச்சே நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனைய குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருந்த நம்ம ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு நெறைய பாயிண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதனால இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ நீங்க இப்பவே வந்து இலக்கியாவுக்கு தண்டனை குடுக்குறது கொஞ்சம் கூட சரியில்ல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில ஜட்ஜ் சொல்றத கேட்டு நம்ம கௌதம் ரொம்பவே சந்தோஷம் ஆனது மட்டும் இல்லாம, "ரொம்ப நன்றி மேடம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரப்பிரசாதம் மாரி." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஜட்ஜு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் நன்றியா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, அதாவது இலக்கியாவ காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஜெயிலுக்கு போறது தான் ஒரே வழி. வேற வழியே கிடையாது. இலக்கியா ஜெயிலுக்கு போய் தான் தீரணும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு இப்போ பெர்மனன்ட்டா அதாவது தண்டனை கிடைக்கவே கூடாது. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ரீஓப்பன் பண்ணி, இலக்கியா மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம, அஞ்சலி கொண்டு வந்த ஆதாரங்கள் எல்லாமே போலியானது. அதாவது அந்த இவங்க இளநீ கடைக்காரர் ஆறுமுகத்தோட ஆதாரம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. அவங்க காசு குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற ஒண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது ஒண்ண வச்சு மட்டும் நம்ம இலக்கியாவ இப்போதைக்கு வெளிய கொண்டு வந்துர முடியாது. என்ன ஒண்ணு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறத, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போட முடியும். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் இன்னொரு ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த கேஸ இன்னும் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போலீஸும் அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே சரியா விசாரிக்கல. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளநீ கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி யாரு? என்ன? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணல. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, கௌதம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து தப்பு செஞ்சிருக்கீங்க. அதாவது உங்க பொண்டாட்டி மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாரி எல்லாருமே நெனச்சுட்டு இருந்தாலும், நீங்க கரெக்ட்டா பாயிண்ட்ட புடிச்சு பேசுறீங்க. ஆனா, இதுல யாரோடது தப்பு, என்ன, ஏது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ்ல எப்பவுமே அதாவது ஒரு கேஸ் அப்படின்னாலே அதுல குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படணும். ஒரு நிரபராதிக்கு தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் வந்து அந்த ஒரு விஷயத்த கருத்துல வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம கௌதம்க்கும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு தீர்ப்ப குடுக்குறாங்க. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம நெறைய எவிடன்ஸ சப்மிட் பண்ணியிருந்தாலுமே கூட, இன்னும் இந்த கேஸ்ல நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த போலீஸ் டீமுக்கு அந்த லேடி என்ன யாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிங்க. அந்த லேடிலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுக்கு வரும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் டைம் இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ பத்தின ஃபுல் டீட்டெயில கண்டுபிடிச்சீங்க. கௌதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எனக்கு டைமும் குடுக்க முடியாது. இந்த ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே தப்பு பண்ணல அப்படின்றத நீங்க வந்து நிரூபிக்கணும். அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.